நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர் என்கிற விடுதலை பயண நூலின் வார்த்தைகள் நம்மையும் கரங்களை உயர்த்தி கடவுளை நம்பிய பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறது. இந்த அழைப்பை பெற்றிருக்கிற நாம் கரங்களை மோசேவை போல உயர்த்தும் போதெல்லாம் நாம் வெற்றியடைகிறோம் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை இன்று இதயத்தில் தாங்கி இறை அருளோடு பயணிப்போம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இன்று திருப்பாடல் 121 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் பல்லவி வார்த்தையாக மட்டுமல்லாது நம்முடைய ஜெபமாக இன்று மாற்றி அமைக்க நமக்கு உதவி செய்கிறது. கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அருள் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை நிரப்புகிறது. இதை உணர்ந்து நாமும் இந்த பல்லவி வார்த்தைகளை ஜெபமாய் உயர்த்தி ஆண்டவருடைய ஆசிரை பெற்று செல்வோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தைகள். கடவுள் நன்மை செய்கிறவர். விண்ணை முட்டும் அளவுக்கு அவருடைய பேரிரக்கம் நிறைந்திருக்கிறது. இதோ அந்த தெய்வம் நம்முடைய எல்லா தேவைகளிலும் நம்மை சந்திக்கிறார். இன்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆலயத்திற்கு ஓடிச் செல்கிற, அவரை மாட்சிப்படுத்துகிற பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதிக்கிறார். உங்களுடைய இந்த செயலுக்காக இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து துதித்து மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி.
அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் என்கிற வார்த்தைகள் கடவுள் ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை, அவர் என்னை அன்பு செய்யவில்லையா, அல்லது இந்த கடவுள் உறங்கிவிட்டாரா என்கிற சிந்தனைக்குள்ளே செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உன் கால் இடராதபடி அவர் பார்த்து கொள்வார், அவர் உறங்கிவிட மாட்டார், உன்னையே கண்ணோக்கி பார்க்கிற தேவன் என்று நமக்கு அடையாளப்படுத்தும் இந்த வார்த்தைகள் கடவுள் எந்நாளும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பேரன்புள்ள கடவுள். இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து இன்று மகிமைப்படுத்துவோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாக்கிற உம்முடைய இரக்கம் இந்த நாட்களில் நாங்கள் சந்திக்க இருக்கிற எல்லா காரியத்திலும் எங்களுக்கு துணையாய் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்களை தாங்கி வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.